வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒலியோவியன் பேக் வித் another travel vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஜேர்னி பண்ணி. ஸோ அதுக்காக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. ஒரு சூப்பரான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் சவுத் மோஸ்ட் பார்ட், அதாவது மதுரையை தாண்டி உசிலம்பட்டி, தேனி, போடி நாயக்கனூர், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டெட் எண்டு. இந்த எண்டுக்கு மேலே நமக்கு ரயில்வே ட்ராக்கும் கிடையாது. அந்த பக்கம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ அதனால் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே உங்களுக்கு 3 பிளாட்ஃபார்ம் இருக்கும். நான் இப்போ நிற்கிற ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், அப்புறம் மிடில் இருக்க ட்ராக் செகண்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது 3 ட்ராக் இருக்கும், 2 பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இங்கே இருந்தால் ஒரு சூப்பரான பேசஞ்சர் ட்ரெயின் ஜர்னி நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் சென்னை சென்ட்ரல்லேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் சர்வீஸை ஆல்ரெடி நான் வ்ளாக் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ இங்கே போடி நாயக்கனூர்லேருந்து டுவர்ட்ஸ் மதுரை வரைக்கும் போகிற பேசஞ்சர் ட்ரெயினை நான் இப்போ வ்ளாக் பண்ணி போட போகிறேங்க. இங்கே இப்போ என்னோடய ஜர்னியில் என் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் தான். ஹாய் பேரி. ஹாய் கைஸ். ஸோ நானும் பேரியும் தான் மூணார் வரைக்கும் வந்திருந்தோம். ஆல்ரெடி சென்னையிலேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் ஒரு பஸ் ஜேர்னி பண்ணியிருந்தோம். சூப்பராக அது வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூணார் போனோம். அங்கே போய் இந்த மழையில் ஏர்லி மான்சூனில் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம். இப்போ ஈவினிங் கரெக்டாக இப்போ டைம் 5 ஆகுதுங்க. 6 o'clock நம்மளோட ட்ரெயின் டுவர்ட்ஸ் மதுரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கேன். ட்ரெயின் அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள். 14 கார், அதாவது 14 கோச்சஸ் இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயினுங்க. கிளைமேட்டை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான கிளைமேட்டில் சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். அதுவும் டுவர்ட்ஸ் தேனி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப சூப்பராக இருக்க போதுங்க. ஸோ ஏற்கனவே நம்ம மதுரையிலேருந்து போடி வரைக்கும் இருக்கிற பேசஞ்சர் மார்னிங் இதே வண்டி தான் காலையில் மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் வரதை வ்ளாக் பண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்போது என் கூட மோகன் வந்திருந்தான், இப்போது பரத் வந்திருக்கான். ஸோ அப்போ வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மரில் வந்தோம். நல்ல வெயில் தான், பட் வெயில் இருந்தும் அவ்வளோ ஒரு குளுமையாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஏரியாவே அப்படி தான் இருக்கும் இல்லையா. தேனி கிராஸ் பண்ணப்போ அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி ரெட் அலர்ட் ஏரியா மூணாரில் பார்டரில் போடிமெட்லலாம் நல்ல மழை. இங்கேயுமே காலையில் மழை பெஞ்சுது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ட்ரிஸ்ஸில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஒரு 3 o'clock வந்துட்டோங்க. ஒரு 2 மணி நேரம் இங்கே வந்து உட்காந்துருந்தோம் சும்மா. அப்போலாம் நல்லா மழை பெஞ்சுது. செம்ம காற்று, ஆளை இழுக்கிற அளவுக்கு காற்று அடிச்சுது. இப்போது சூப்பர் ப்ரீஸில் க்ளவுட்ஸ் எல்லாமே அவ்வளோ டார்க்காக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நைட் மழை இருக்குங்க. இன்னும் நமக்கு க்ளோஸ் டு ஒரு 1 hour இருக்குங்க. இந்த 1 மணி நேரத்தில் ட்ரெயினில் எத்தனை கோச்சஸ் இருக்குது, ட்ரெயின் இன்ஜின் என்ன, எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது, ஆல்ரெடி 2வது பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரெயினை பற்றினது, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அங்கேருந்து வரப்போ சொல்லியிருப்பேன். இங்கேருந்து போகிறப்ப அதில் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதையும் சொல்ல ட்ரை பண்ணுறேங்க. (30,717) ஈரோடு லோக்கோ ஷெட்டோட எலக்ட்ரிக் இன்ஜின் தாங்க நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போடி நாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஈரோடு இன்ஜின் தான் நமக்கு புல் பண்ண போகுது. அங்கே கிளைமேட்டை மட்டும் பாருங்கள். மூணாரில் செம்மையாக மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு. மொத்த க்ளவுட்ஸுமே கீழே மலையில் பாதி மலைக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ டார்க்காக இருக்குது அந்த இடத்துல. அப்படியே நம்ம ட்ரெயினை பாருங்கள். இதோட ரேக் ஷேரிங்கை சொல்லிடுறேன். இங்கே போடியிலேருந்து இப்போ மதுரை கிளம்புதா. நாளைக்கு காலையில் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகும். அங்கே மதியானம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கண்ணூர், அங்கேருந்து மங்களூர். ஸோ மறுபடியும் மங்களூர்லேருந்து கண்ணூர், அங்கேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வரும். மதியானம் ட்ரெயினாக வரும். மதியானம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வர பேசஞ்சராக வந்து அங்கேருந்து மறுபடியும் காலையில் மதுரை டு போடி இங்கே வந்து ஹால்ட்டு. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ரேக் ஷேரிங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு பின்னாடி மொத்தம் இந்த வண்டியில் 14 கோச்சஸ், 14 கோச்சஸுங்க. அதில் ஃபஸ்ட்டு கோச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SLRD, லக்கேஜ் கம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அந்த கோச் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 பேசஞ்சர் கோச்சுங்க, எல்லாமே ஃபுல்லி அன்ரிசர்வ்ட். லாஸ்ட்டாக அவங்களுக்கு லேடிஸ் மட்டும் இருக்கிற ஒரே ஒரு லேடிஸ் கோச் ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் இந்த வண்டிக்கு 14 கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட சேர்த்து மொத்தம் 15. ஃபுல்லாக எம்டி தாங்க. இன்னும் யாருமே பெருசாக ஏறல. ஒரு கோச்லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரில் 2 பேர் தான் ஏறி இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஃபேன் லைட்டு எல்லாம் ஓடிட்டுருக்கு. மொத்தமாக மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிற அந்த ஒரு இன்சார்ஜ் பர்சன் வந்து ட்ரெயின் காலையில் வந்து மதுரையிலேருந்து போடியில் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து மெயின் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஆஃப் ஆயிருங்க. இப்போ வந்து வண்டியில் ஆரம்பிக்கிறது, அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி வந்து
எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். ஸோ பேசஞ்சர்ஸ் உள்ள வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ட்ரெயினோட அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டியூப் லைட் இருக்குது. இது காலையில் தேவைப்படாது, இப்போ நைட்டு தேவைப்படும் கண்டிப்பாக. ஹேங்கர் ஹூக்ஸ், மிரர், தண்ணி வருது, சோப்பெலாம் வேறு வச்சுருக்காங்க, யார் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் எல்லா கோச்சஸ்லையுமே ஒரு நீட்டான டாய்லெட்டுங்க. இந்த வகையில் பாராட்டியே ஆகணும். நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு 100 மார்க்ஸ். உள்ளே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. ஸோ 12 கோச்சஸ்லேயுமே இந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். நான் லாஸ்ட்டு கோச்சுக்கு போயிடலாம் தாங்க இருக்கேன். ஸோ ட்ரெயினோட அந்த பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்டில் போகிற அந்த பெண்ட் கர்வ்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். நைட் டைமில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, பட் லைட்ஸ் வச்சு எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதாவது எல்லா விண்டோஸ்லையுமே லைட் எரியும்ல, விண்டோஸ் எப்படின்னு தூக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த லைட் எரிய விண்டோஸ் எல்லாமே அந்த பெண்டில் கர்வ்லாம் போகிறப்ப பின்னாடி இருந்து கவர் பண்ணுறது எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கைஸ், ஃபைனலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கோச்சுக்கு முன்னாடி கோச், அதாவது லேடிஸ் கோச்சுக்கு முன்னாடி கோச் வந்தாச்சுங்க. ஸோ தட் நம்மளோட ட்ரெயினோட ஃபுல் வியூ இதில் கிடைக்கும். அண்ட் எந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் யாருமே இல்லை, நானும் பேரி மட்டும்தான் இருக்கோம். ஆஸ் யூஷுவல் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான எமர்ஜென்சி விண்டோ இருக்கிற சீட்டு தாங்க. எல்லா கோச்லேயும் இப்போ வரப்போ அப் அண்ட் டவுன் தேடி பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ எல்லா கோச்லையுமே இப்போ வரப்போ தேடி பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த நடுவில் வந்து கம்பி இருக்குதா இல்லையா அப்படின்னு. கம்பி இல்லாதது இது ஒன்றே ஒன்று தான். நான் நினச்ச மாதிரி லாஸ்ட்டு கோச்லேயே அமைஞ்சிருச்சு. இன்னொரு சின்ன ஒரு இது என்னென்னா, அந்த பக்கம் அமைஞ்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ட்ரெயின் இப்படி போகுது, நான் இங்கே உட்காந்து இப்படி பேசுகிறதுக்கும் அங்கே உட்காந்து பேசுகிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதில் எதிர்பார்த்தேன், பட் நடக்கலை. சப்போஸ் மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரீங்க அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 or 3 கோச்சஸில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்கும். ரைட் சைடு எமர்ஜென்சி விண்டோவோட. சரிங்களா? டைம் கரெக்டாக 5:30ங்க. இன்னும் நமக்கு 30 மினிட்ஸ் இருக்குது. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி ரிப்பேர்ட் ஆக போகுதுங்க. இல்லைங்கக்கா, வேணாங்க்கா, ஒரு வீடியோ ஒரு பிளேயர் கூட மாட்டுறாங்க. டைம் 5:30 ஆகுதுங்க. ஸோ இன்னும் நமக்கு 30 மினிட்ஸ் இருக்குது இந்த வண்டி டிபார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஃபேர் நான் சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு இப்போ நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோங்க. இங்கே போடி நாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபா. ஸோ 2 பேருக்கு சேர்த்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. போடி நாயக்கனூருக்கு மதுரையிலேருந்து பஸ்ஸில் வந்தால் 2-2.5 மணி நேரம் ஆகும். அந்த 2.5 மணி நேரத்துக்கு குறைஞ்சது 60 70 ரூபா வாங்குவாங்க. பட் இது 25 ருபீஸ்க்கு சூப்பர் ஒர்த்து. நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, இந்த ஊர் விட்டு ஊரில் ஏதாவது வீட்டுக்கு விசேஷத்துக்கு இல்லை சொந்தக்காரங்களை பார்க்க வரவங்களே கூட லேடிஸ் கூட வராங்க அப்படின்னா காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்சிருங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக 25 ரூபாய்க்கு உங்களுக்கு மதுரையிலேருந்து போடி நாயக்கனூர் வரதுலாம் சூப்பரான விஷயம். அண்ட் 50 ருபீஸ்க்கு நான் 2 பேரும் இப்போ இங்கேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு சேஞ்சும் பெருசாக கிடையாதுங்க. டிஷர்ட் மட்டும் மாற்றிட்டேன். ஏன்னா மூணாரில் இருந்தப்போ அந்த டிஷர்ட்டு சூப்பர் ஓகே. இங்கே வரைக்கும் கொஞ்சம் இறங்கி வந்தோம், மழை இருந்துச்சு, இங்கேயுமே பெருசாக தெரியல. போக மதுரை போக மழை இருக்குமா இல்லையான்னு தெரியாது, கசகசன்னு வெந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு தான் யாருமே இல்லை இந்த கோச்சில். நான் 2 பேர் தான் டக்குன்னு டிஷர்ட் எடுத்து மாற்றிட்டு விட்டுட்டேன். ஸோ ரெஸ்ட் ரூமே நீட்டாக தான் இருந்துச்சுங்க. ஸோ நான் ரெஸ்ட் ரூமில் தான் போய் மாற்றினேன்னு போயெலாம் சொல்ல மாட்டேன், யாருமே இல்லை, அதனால் இங்கே தாங்க மாற்றினேன். கைஸ், ஆன் டைம் கரெக்டாக 6 மணிக்கு வண்டி நம்ம போடி நாயக்கனூர் ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிடுச்சுங்க. செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே அழகாக ஸ்மூத்தாக வண்டி மூவ் ஆகுதுங்க. கார்டு வந்து அந்த பக்கம் இருந்து க்ரீன் சிக்னல் காமிச்சிட்டு லைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என் பக்கத்து கோச்சில் நிற்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணான்ட்டு நான் இந்த பக்கம் வந்து காட்டுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்டி கோச், யாருமே இல்லை. அங்கே பாருங்கள் மூணார் மலை அப்படியே அழகாக சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் அந்த அழகை ரசிச்சுட்டு இந்த எம்டி கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே நம்மளோட ட்ரெயின் ஜர்னி டுவர்ட்ஸ் மதுரை ஸ்டார்ட் ஆகுதுங்க.
இந்த சினாரியோ மட்டும் பாருங்கள். எப்போவுமே வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் எந்த ஊருக்கு வந்தாலுமே இந்த மலை, இந்த மணல், அப்புறம் இந்த பச்சை பசேர்னு இருக்கிற இடம், ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்தோட பெரும் பகுதியாக இருக்குங்க. இதோட முக்கியத்துவமான அழகே இதுதான் சொல்லலாம். அண்ட் போடி நாயக்கனூர் சும்மாவே சொல்ல வேண்டாம், அவ்வளோ கல்டிவேஷனுக்கு, அவ்வளோ பிளான்டேஷன்ஸ்க்கு ரொம்பவே பேர் போன ஒரு ஊருங்க. ஏலம் மணக்கும் போடி அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. ஏலக்காய் அவ்வளோ கல்டிவேட் பண்ணுறாங்க, அவ்வளோ பிளான்ட் பண்ணுறாங்க, பிளான்டேஷன்ஸ் நடக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் மூணார் போனோம்லே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், குரங்கணி, அப்புறம் மூணார், போடிமெட்டு, இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ போடி நாயக்கனூர்னால் கல்டிவேஷனுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடம், அந்தளவுக்கு பச்சை பசேர்னு இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மதுரை போகிறப்ப தேனிக்கும் போடிக்கு நடுவில் இருக்க இடத்துல பார்க்கக்கூடியது. அதுக்கான ஒரு உதாரணம் தாங்க. கைஸ், டைம் கரெக்டாக 6:15 ஆகுது. 15 மினிட்ஸில் ஆன் டைமில் தேனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. போடி நாயக்கனூருக்கு அடுத்த நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப், ஃபஸ்ட்டு ஹால்ட் ஆனது தேனி தான். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீட்டப்படின்னு ஃபுல்லாக எம்டியாக தான் கிடக்கு. சீட்டப்படின்னு கத்துற மட்டும் கேட்குது. ஸோ நல்ல ரீசனபிளான க்ரௌட் ஏறி இருக்காங்க. பிகாஸ் நான் இப்போ தான் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் நின்றுருந்தாங்க. பேசஞ்சர் ட்ரெயின்லேயே ஆப்வியஸ்லி நிறைய பேர் ஏறுறதுக்கு தான் வருவாங்க. ஸோ தேனியில் சூப்பரான க்ரௌடு ஏறுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் போக இது ஃபுல்லாக கூட ஆகலாம், பார்ப்போம். இப்போ நம்ம தேனியிலேருந்து வண்டி மூவ் ஆக போகுதுங்க. ஒரு 1 மினிட் ஹால்ட்டு தான். ஆன் டைம் வந்துருச்சு. கரெக்டாக 1 மினிட்ல வந்து வண்டி ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு பாருங்கள். சிக்ஸ் 30க்கு ஆண்டிப்பட்டி ரீச் ஆகிட்டோங்க. அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஆண்டிப்பட்டி வந்துட்டோம். 1 மினிட் டிலேயில் தாங்க வந்திருக்கோம். ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. தேனிலையுமே நல்ல க்ரௌட் ஏறினாங்க, ஆண்டிப்பட்டிலையும் சூப்பராக க்ரௌட் ஏறி இருக்காங்க. ஸோ பேசஞ்சர் ட்ரெயின் விட்டதுக்கு வர்த்தாக தாங்க இருக்குது, காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி.
டைம் கரெக்டாக 6:51 ஆகுதுங்க. 4 மினிட்ஸ் டிலேயில் உசிலம்பட்டி ரீச் ஆகிட்டோம். வந்து நமக்கு இன்னும் 2 ஸ்டாப் இருக்குங்க. இதுக்கு அடுத்து வடபழஞ்சி, அதுக்கப்புறம் மதுரை. அவ்வளோதான். மொத்தம் இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 50 நிமிஷங்க. இங்கே இருக்க மொத்தம் 90 கிலோமீட்டர்ஸையும் 1 hour 50 மினிட்ஸில் கவர் பண்ணுது. சவுண்டு கேட்டுருச்சுங்களா? 1 minute ஹால்ட்டு தான். ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். செம்ம ஸ்மூத்தாக உசிலம்பட்டி ஸ்டேஷன்லேருந்து வண்டி வெளியேறி போயிட்டுருக்குங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாப்லேயுமே ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்டாப்பில் டிலேடாக தாங்க கண்டிப்பாக வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டிலேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ உசிலம்பட்டியில் ஒரு சில நாள் வந்து சிக்னல் டிலே ஆச்சு, ஆண்டிப்பட்டியில் இல்லை தேனியில் கிளம்ப லேட் ஆச்சு அப்படின்னா 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே டிலேயாக வரும். அதுக்கு மேலே டிலே ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த டைம் தாண்டி போயிடுச்சு, ட்ரெயின் வரலையோன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டியில் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகும். ஆண்டிப்பட்டியில் ஒரு 2 நிமிஷம் டிலே ஆகும். வடபழஞ்சியில் அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் டிலே ஆகும். ஆனால் மதுரையில் எவ்வளோ நேரம் அங்கே டிலே ஆனாலும் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஆன் டைம் விட முன்னாடியே பிஃபோர் டைம்லேயே போயிடுவாங்க. பிஃபோர் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 மினிட்ஸ்க்கு ஏர்லியாகவே போயிடுவாங்கன்னு எல்லா ட்ரிப்லையுமே அப்படி தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப் கோச்சஸ் தாங்க. நமக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து இந்த லைனில் இப்போதைக்கு கொடுக்கல, அதுக்கான அவசியமும் இல்லை. இந்த ஸ்பீடே போதும். அண்ட் ஐசிஎஃப் கோச்சஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே உங்களுக்கு கம்பி தாங்க இருக்கும். வெயிட் கம்மியாக இருக்கும். மேலே கூட நிறைய பேர் படுத்துப்பாங்க கூட்டம் இருக்கிற அன்றைக்கி. பட் இந்த வண்டியில் பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுங்க. சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு ஸ்லீப்பர் சீட் மாதிரி தான். நீங்கள் படுத்து தூங்கிட்டே போகலாம். வண்டி 12 கோச்சு 14 கோச்சுன்றதுனால பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஃபுல்லானால் கூட நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறி போகலாம். அண்ட் இந்த கம்பியில் வந்து மோஸ்ட்டாக லக்கேஜஸ் மட்டுமே வைக்க பாருங்கள். மேலே ஏறி படுக்கிற அளவுக்கு அவசியமே வராதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா சைட்லையுமே சீட்ஸ் எல்லாமே எம்டியாகவே தாங்க இருக்கும் அதிகமாக. இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வடபழஞ்சிங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. வண்டி நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. உசிலம்பட்டி, வடபழஞ்சி, அதுக்கடுத்து மதுரை தான். ஸோ வடபழஞ்சியிலேருந்து நமக்கு மதுரைக்கு ஸ்லாக் டைம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 7:15 வடபழஞ்சி வந்து சேர வேண்டியதுங்க. ஆல்மோஸ்ட் 7:10 தான் இப்போ ஆகுது. நெக்ஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து 5 மினிட்ஸ்லன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. 7:15லேருந்து 7:50 தான் மதுரை போட்டிருக்காங்க. ஆனால் வடபழஞ்சிலேருந்து மதுரைக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாங்க வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நார்மலாக எக்ஸ்பெக்டட் டைம்னு பார்த்தீங்கன்னா 7:30க்கெலாம் போயிடணும். 20 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஆனால் பிளாட்ஃபார்முக்கு வெளியே வந்து இந்த ட்ரெயின் நிற்கும். நிறைய ட்ரெயின்ஸ் வந்து லேட்டாக வர ட்ரெயின்ஸ் வந்து பிளாட்ஃபார்மில் நின்று பேசஞ்சர்ஸ் இறக்கி ஏற்றிட்டு போகணும் இல்லையா? ஸோ அந்த வண்டி பிளாட்ஃபார்ம் வெளியே ரொம்ப நேரம் நிற்குங்க. அதுக்காக தான் 8 மணி 7:50ன்றதை மேக்ஸிமம் டைமாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாமே சீக்கிரம் வந்து பிளாட்ஃபார்மும் நமக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எம்டியாக கிடச்சிச்சுன்னா இந்த வண்டியை விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா தான் அந்த டிலே ஆகும், 7:50 ஆகும். ஆர்எல்ஸ் 7:30க்கெலாம் நம்ம மதுரை ரீச் ஆகிடலாங்க. ஸோ 1.5 மணி நேரம் தாங்க. 1 மணி நேரம் 50 நிமிஷன்றதுலாம் கிடையாது. 1.5 மணி நேரம் தான் அதிகபட்சம். அடுத்ததாக இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லீப்பர் பெர்த்ஸ்ன்றது கிடையாதுங்க. இது வெறும் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் ட்ரெயின் தான். ஸோ அதனால் சிட்டிங் மட்டும்தான் இருக்கும். இதிலே தான் நீங்கள் படுத்துக்கணும். டெடிக்கேட்டடாக ஸ்லீப்பர்னு சொல்லி அந்த பெர்த் இருக்கும் இல்லையா, அது இந்த வண்டியில் கிடையாது. அண்ட் பேண்ட்ரி கோச் இந்த வண்டியில் கிடையவே கிடையாது. சாப்பாடுக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும், அது இங்கே இருக்காது. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜேர்னிக்கு தேவையே இல்லை. ஸோ இருக்காது. அண்ட் இன்னொன்று என்ன, ஆர்பிஎஃப் போலீஸ்மெனில் இருக்காங்களே, அவங்க ரொம்ப ரேராக தாங்க வருவாங்க. இந்த லைனில் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஆர்பிஎஃப் போலீஸோ செக்யூரிட்டின்னு ஒரு ஆளோ வந்து எல்லா கோச்சிலையும் வந்து ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த லைனில் தேவையும் படாது. அந்தளவுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் எப்போயாவது வந்தால் தான் உண்டு. அதுவும் டியூட்டி முடிச்சுட்டு வரப்போ வந்தால் தாங்க உண்டு. டைம் கரெக்டாக 7:18 ஆகுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக 3 மினிட்ஸ் டிலேயில் வடபழஞ்சி வந்திருக்கோம். ஸோ வடபழஞ்சி முக்கால்வாசி பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க,
அப்புறம் இங்கேருந்து ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ இங்கே இறங்கி வந்து ஐடி கம்பெனி போகணுன்னா இந்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குங்க. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் போகிறவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து அடுத்து மதுரை ஒரே ஒரு ஸ்டேஷன் தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஷனே நமக்கு மதுரை தான். ஸோ அது எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேங்க. A to Z போடி நாயக்கனூரில் ஆரம்பித்து எல்லா ஸ்பாட்ஸையும் காமிச்சிட்டேன். எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ட்ரெயினுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இதை இன்ஸ்டாவில் பார்த்தாலோ இல்லை யூடியூப்பில் பார்த்தாலோ ஷார்ட்ஸில் பார்த்தாலோ எதில் பார்த்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். கைஸ் டைம் கரெக்டாக 7:38 ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை ஜங்ஷனுக்கு வெளியே பிளாட்ஃபார்முக்கு வெளியே நம்ம வண்டி நிற்கிதுங்க. உள்ள பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு வெளியே இந்த கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று நிற்கிது. அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நிற்கிதுங்க. ஸோ இன்றைக்குமே அந்த கொடுத்த டைமான 7:50க்கு தான் உள்ளே போவாங்க போல். சரி இன்றைக்கி சீக்கிரம் போயிடுவாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். தெரியல இருக்க இந்த 10-15 மினிட்ஸில் எவ்வளோ நேரத்தில் உள்ளே போகிறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ போடி நாயக்கனூர்லேருந்து டுவர்ட்ஸ் மதுரை சொல்லி வாயமுள்ள லைட்டாக வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸாகவே இன்றைக்கி 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் வண்டி நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அது அஷ்யூர்ட் ஆகிடுச்சுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். போடி நாயக்கனூர்லேருந்து மதுரைக்கு பேசஞ்சரில் இந்த ஜேர்னி இந்த vlog என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். இதோ ஒருத்தர் படுத்து கிடக்குறான் பார்த்தீங்களா, எப்போ காமிச்சாலும் இது ஒன்று தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நானே ஒன்றும் அப்படியே வெளியே கிளம்பி ஜங்ஷன்லேருந்து வெளியே போய் அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோங்க. ஸோ இந்த வீடியோ நான் அப்படியே மதுரை ஜங்ஷனுக்கு உள்ளே வண்டி என்ட்ரி ஆகிறதோடு சேர்த்து அப்படியே நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒளிவன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.